நேயர்கள் வணக்கம். ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பே சிவம் என்பதே உண்மை. எவ்வுயிருக்கும் அன்பராக இருப்பதே சமய வாழ்க்கை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலே சிறந்த தவம். மனத்துக்கண் மாசில நாதலே மெய்யான அறம். வாழ்வாங்கு வாழ்தலே முத்தி. இவ்வளவுதான் மனிதனின் வாழ்க்கை. இப்படி இருந்தாலே வாழ்க்கை ஆனந்தமாகிவிடும். இதை உணர்ந்து கொண்ட நிலையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். எத்தனையோ திருத்தலங்கள், எத்தனையோ அருள் வரலாறுகள், எத்தனையோ திருவிளையாடல்கள், எல்லாமே இறைவன் நம் மீதான கருணையின் காரியங்கள். இதை உணர்ந்து கொண்டால் உருக்கம் வரும், உள்ளம் உருகினால் முத்தி வரும். இந்த வகையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்க்கலாமா?
இவன் ஞானமே வடிவானவன், அறிவு பிழம்பாய் திகழ்கின்றவன். பேரறிவும் பேராற்றலும் உடைய இறைவனை வழிபடும் வகையினில் அறிவுக்கிடமில்லை என்றால் என்ன சொல்வது? அறிவுக்கு பொருந்தாத எதையும் ஏற்றுக்கொள்வது அபத்தமே. ஆலயத்தையும் அறிவுபூர்வமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இதோ அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. திருக்கோவில்களில் வாழை மரங்கள் வளர்ந்திருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஒரு சில திருக்கோவில்களில் இந்த ஆமணக்கு, சில பகுதிகளில் இந்த ஆமணக்கை கொட்டைமுத்து என்றும் சொல்லுவார்கள். அவைகள் இருக்கும். இதில் ஒரு விசேஷம், வாழை மரம் வடக்கு பார்த்துத்தான் கொலை தள்ள வேண்டும். வாழை கொலையை அது வேறு திசையில் தள்ளினால் விளங்காது என்று பழமொழியே சொல்லுவார்கள். அதே போல ஆமணக்கை வீட்டில் வளர்த்தால் அது பரம்பரையை அழித்துவிடும் என்பார்கள். இவைகளில் பொதிந்திருக்கும் உண்மைகள் என்ன? திருப்பைங்கீழி என்று ஒரு திவ்ய திருத்தலம். அந்த திருக்கோவிலில் வாழை மரம்தான் ஸ்தல விருட்சம். வாழை மரங்கள் தான். இந்த வாழை மரம் வடக்க பார்த்து தான் கொலை தள்ளணும். மற்ற திசைகளில் அந்த வாழை கொலை தள்ளப்பட்டால் அவ்வளவுதான் என்கின்றார்களே. இது என்ன இது என்றால் நமது உணவு சமாச்சாரம். இது விஞ்ஞான உண்மை. இன்னும் சொல்லப்போனால் விவசாய விஞ்ஞான உண்மை. ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்கின்றோம். ஆடிக்காற்று, அந்த ஆடிக்காற்றுக்கே தென்மேற்கு காற்று என்று அந்த மற்றொரு பெயரும் உண்டு. அப்படி நாம் அழகாக விதைத்து வளர்த்து கொண்டு வரும் பொழுது அந்த காற்று முறையாக அடித்தால் அந்த வாழை கொலை இருக்கிறதல்லவா, அப்படியே அந்த காற்றில் அழகாக அது கொலை வடக்கு திசையில் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் போக முடியாது, அது காற்று வாகு. அப்படி காற்று ஒழுங்காக அடித்தால் இது வடதிசையை நோக்கி அந்த கொலை தள்ளப்பட்டிருக்கும். அப்படி தள்ளப்பட்டிருந்தால் காற்று ஒழுங்காக இருக்கின்றது, மழை பெய்ய தவறவே தவறாது. மழை சரியாக இருக்கும், சரியாக மழை இருக்கும். நன்றாக பயிர் பச்சைகள் விளையும், எந்த பாதிப்பும் இருக்காது. ஒருவேளை வாழை கொலை மற்ற திசைகளில் தள்ளப்பட்டிருந்தால் அந்த காற்று சரியில்லை. ஆடிக்காற்று அப்படிங்கிறோமே, அந்த காற்று சரியில்லை என்பது பொருள். அதை தொடர்ந்து மழையும் சரியாக வராது, பயிர் பச்சைகள் விளையாது. அவ்வளவுதான். உணவு இல்லை என்றால் அன்ன விசாரம் அதுவே விசாரம் என்று பட்டினத்தார் பெரும் துறவி அவரே சொல்லியிருக்கிறாரே. ஆகவே இது விவசாயத்தை வைத்து விஞ்ஞான ரீதியாக வந்த ஒரு உண்மையான தகவல். அடுத்தது, ஒரு சில தலங்களில் கோவில்களில் வாழை மரமாவது திருப்பைங்கிலி கோவிலில் இருக்குது. ஸ்தல வரலாறு வீட்டிலையும் சரி தோட்டத்தில் வளர்த்துக்கலாம். ஆனால் ஆமணக்கு என்பதை கோவில்களில் வேண்டுமானால் வைத்திருக்கலாம், தோட்டத்தில் வைத்திருக்கலாம். ஆனால் அதனுடைய எண்ணெய் மருந்து பொருளாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதை ஏன் அங்கு இருக்கலாம், வீட்டில் வைக்கக்கூடாது என்றார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு அவர்கள் ஒரு பலன் காரணம் சொல்லும் பொழுது, ஆமணக்கை வீட்டில் வளர்த்தால் பரம்பரை அழிந்து போய்விடும் என்றார்களே. இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? வேறு ஒரு தகவலும் கிடையாது, வேறு எதுவும். அதில் ஆமணக்கு என்பது அது அந்த பக்குவமான காலத்தில் அப்படி வெடிக்கும். வெடித்தால் அதில் இருக்கக்கூடிய விதைகள் சிதறும். அதுவும் ஆமணக்கை பார்த்தவர்களுக்கு தெரியும், நன்றாக வளர்ந்திருக்கக்கூடியது. அந்த உயரத்திலிருந்து அது அப்படி வெடித்து சிதறினால், இந்த இடத்துல இல்லை, ஒரு 10 அடி 15 அடி 10-15 அடிகள் தாண்டி கூட அந்த விதைகள் அங்கே சிதறி கிடக்கும். விதைகள் சிதறி கிடக்கும் பொழுது அவைகளை பார்த்தால் தெரியும், அப்படியே பளபளன்னு அப்படியே மின்னும், டால் அடிக்கும், அது ஜொலிக்கும். இன்று சில மிட்டாய்கள் குழந்தைகளுக்காக தயாரிக்கிறார்கள். பார்த்தால் அவைகளில் ஒரு பளபளப்பு ஊட்டப்பட்டிருக்கின்றதல்லவா. இந்த பளபளப்பு இயற்கையாகவே வெடித்து சிதறிய ஆமணக்கு விதைகளில் இருக்கும். ஏறத்தாழ இதே வடிவத்தில் கூட இருக்கும். அதை வைத்துத்தான் இவர்கள் மிட்டாயே தயாரித்தார்கள் போல் இருக்கிறது அந்த வடிவத்தில்.
அப்படி அந்த ஆமணக்கு விதை அங்கே சிதறி இருக்கும் பொழுது நாம் எடுக்க மாட்டோம், உண்ண மாட்டோம். ஆனால் நமது குழந்தைகளோ பேரன்பத்திகளோ இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் இருக்கின்றன அல்லவா, அவைகள் வரும். குழந்தைகளுக்கு ஒரு பழக்கம், இப்படி ஏதாவது தரையில் கிடந்தால் எடுத்து வாயில் போட்டுக்கொள்ளும் என்று ருசி பார்க்கும். பல சமயங்களில் விழுங்கவும் விழுங்கிவிடும். குழந்தைகள் அல்லவா, அவைகளை பார்த்த உடனே ஆகா என்ன பளபளப்பு அப்படின்னு அப்படி இதுகள் ஜொலித்து கொண்டு முகத்தில் உள்ள மலர்ச்சியை காண்பித்து கொண்டு அதை எடுத்து வாயில் போட்டு உண்டிவிடும். அது விஷத்தன்மை உள்ளது, குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அவ்வளவுதான். இதன் காரணமாகத்தான் நமது முன்னோர்கள் இந்த ஆமணக்கை அங்கே சில கோவில்களில் வேண்டுமானால் அல்லது வயல்புறங்களில் வேண்டுமானால் வளர்க்கலாம், வீட்டில் வளர்த்தால் பரம்பரையை காலி செய்துவிடும் என்று நமக்கு பயமுறுத்தாமல் எளிமையாக சொல்லிக் கொடுத்தார்கள். வாழை மரம் வட திசையில்தான் கொலை தள்ள வேண்டும், மற்ற திசைகளில் வாழை மரம் கொலை தள்ளினால் பாதிப்பு ஏற்படுத்திவிடும், அவ்வளவுதான் என்றார்கள். ஏன் என்றால் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள், ஆடி காற்று என்று அதை விசேஷமாகவே சொல்லுவோம். ஆமாம், அடிக்கிற காற்றுல அம்மியே பறக்குது, ஆடி காற்றுல பழமொழியே சொல்லி கொண்டிருக்கின்றோமே. அதற்கு தென்மேற்கு காற்று என்றும் நாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த காற்று ஒழுங்காக வீசினால் இந்த வாழை கொலை இப்படி இருப்பது, அதாவது வாழைப்பூ அதை வர ஆரம்பிச்சது இல்லையா, அது இப்படி இப்படி அழகாக இந்த திசையில் வந்து நின்றுவிடும். அப்படி இருந்தால் காற்று ஒழுங்காக இருக்கிறது என்பது பொருள். மழை கண்டிப்பாக தவறாமல் பெய்யும், விவசாயம் செழிக்கும், பயிர் பச்சைகள் செழிக்கும், உணவு பஞ்சம் இருக்காது. அப்படி இல்லை என்றால் வேறு திசையில் இருந்தால் காற்று சரியாக இல்லை, மழை வராது, பயிர் பச்சைகளுக்கு பஞ்சம்தான் வரும், பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு அபூர்வமான உண்மையைத்தான் நமது முன்னோர்கள் நமக்காக எளிமையாகவே பாடம் நடத்துவதைப் போல சொல்லிக் கொடுத்தார்கள். அவைகளை புரிந்து கொண்டால் முன்னோர்களை நாம் இகழ மாட்டோம், அவர்கள் சென்ற நல்வழியில் செல்வோம், நாமும் மங்களகரமாக இருப்போம். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருக்கோயில், திருமுறை விளக்கம், ஆலய அறிவியல் பகுதிகளில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் நாளை வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.